நமக்கு வெரிஃபை அண்ட் டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிளாட்ஃபார்மில் போயிட்டு நம்ம மை டாஸ்கில் டூ டாஸ்க் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் டெய்லி க்யூஸ் அட்டன் பண்ணலைன்னா அது வரும், க்யூஸ் மேனியா வரும், அதை அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு ஆறாவதாக தெரிகிற வெரிஃபை அண்ட் டாஸ்க்கு கிளிக் பண்ணோன்னா அங்கே மேலே காட்டும் வெரிஃபை அண்ட் கொஸ்டின்னு. அதுக்கு நேராக வியூ பட்டன் இருக்குது க்ரீன் கலரில், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுமே நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் நம்ம ஸ்கிப் பண்ணணும். அது பக்கு வந்திருக்கனால ஸ்கிப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இங்கே வந்துட்டு ஸ்பான்சர் நேமும் யூசர் நேம் ஆஃப் திஸ் கொஸ்டின் கிரியேட்டர், அதாவது இந்த கொஸ்டினை இங்கே ஆட் பண்ணவங்களோட யூசர் நேமும் அவங்களோட ஸ்பான்சர் நேமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் டன் கவுண்ட், எவ்வளோ பேர் இந்த ஒரு கொஸ்டின் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் இன் ப்ராசஸ் கவுண்ட், எவ்வளோ பேர் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த கொஸ்டினில் நிற்கிறாங்க அப்படின்னு காட்டுது. இப்போ 14/1 15 பேர் ஆயாச்சு. ஒரு கொஸ்டின் 15 பேர் வெரிஃபை பண்ணால் அது அப்ரூவ் ஆகிடும். அப்போது நம்ம எப்படி இருந்தாலும் பண்ணி பார்க்கலாம், கிடைக்குதோ இல்லையோன்னு தெரியல, பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆடு கொஸ்டினில் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருந்தோமோ அதெல்லாமே தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போது அங்கே என்னென்ன சொல்லியிருந்தோமோ அதெல்லாம் இங்கே கரெக்டாக இருக்கா, கரெக்டாக கேட்டகரி கொடுத்துருக்காங்களா, கரெக்டாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, கொஸ்டின் மார்க் இருக்கா, அப்படி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கொஸ்டினை நல்லா படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு why is democracy considered a legitimate government அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்லாம் படிச்சுட்டு ஆர் திஸ் கொஸ்டின் அண்ட் ஆப்ஷன் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த கொஸ்டினை இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் இருக்கிறதுனால எஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், நோன்னு கொடுத்துட்டு வேறு லாங்குவேஜில் இருந்ததுன்னா நோன்னு கொடுத்துட்டு இங்கிலீஷில் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க இது ஜெனரல் நாலேஜ் கேட்டகரியில் வருமானு கேட்டிருக்காங்க. ஜெனரல் நாலேஜில் வரும். அப்போ அதை விட வேறு ஏதாவது சூட்டபிளில் கொடுக்க முடியுமா? ஜெனரல் நாலேஜ்லேயும் கொடுக்கலாம், ஹிஸ்டரியில் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஜெனரல் நாலேஜ் ஓகே தான், அதனால் எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கேட்குறாங்க இது குளோபலான்னு கேட்குறாங்க. இது குளோபல் தான், அதனால் நம்ம குளோபல்னு கொடுக்குறோம். எஸ் கொடுத்துட்டு திருப்பி மேலே டைமர் போகுது. அந்த டைமர் முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். முடிஞ்சிச்சு. இப்போ குளோபல் தான் சொல்லி நம்ம எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். குளோபல் இல்லை இந்தியா அப்படின்னா நம்ம நோ கொடுத்துட்டு இந்தியான்னு கமெண்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் மார்க் இருக்குது, டபிள்யூ வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக ஃபார்மேட்டில் தான் இது செஞ்சுருக்காங்க. ஏதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் அங்கே எஸ்ன்னு கொடுத்து பண்ணலாம். இப்போ எதுவும் இல்லாததுனால நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் மட்டும்தான் கேட்டாங்க, இப்போ ஆப்ஷனில் கேட்குறாங்க ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு. இப்போ ஆப்ஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அந்த ஆப்ஷன் எடுத்து கரெக்டாக என்ட்ரு பண்ணி கொடுக்கலாம். எதுவும் இல்லைன்னா நோ கொடுத்து முன்னாடி போகலாம். நோ கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கேட்குறாங்க இந்த கொஸ்டினோட ஆன்சரு இட் இஸ் சூசன் பை த பீப்புள் த்ரூ எலெக்ஷன்ஸ், இதுதான் இதோட ஆன்சரு அப்படிங்கிறாங்க. இது கரெக்டானு கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் தெரியலனா இந்த கொஸ்டினை காப்பி பண்ணிவிட்டு நம்ம அது வெப் சர்ச் கொடுத்தோன்னா அதில் காட்டும். அப்போ நம்ம நிறைய சைட்டில் போயிட்டு பார்க்கணும். ரெப்ரசன்ட் வில் டூ ஆஃப் த பீப்புள் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போது இந்த ஒரு கொஸ்டின் கரெக்டு தான். அப்போது எஸ் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஆன்சர் தப்பாக இருந்ததுன்னா நோ கொடுத்துட்டு நம்ம அதை கமெண்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த கொஸ்டினோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க.
புவர் கொஸ்டின் நமக்கு எதுன்னு தெரியும். ஏன்னா ஆட் கொஸ்டின் நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும். நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டே, இந்த சினிமா பாட்டு, இந்த படத்தில் எந்த பாட்டு வரும், 1+1 எவ்வளோ, அது மாதிரியா கொஸ்டின்லாம் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ நல்ல குவாலிட்டி இருக்கிற கொஸ்டினை ஆட் பண்ணணும். இப்போ இது நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கிறனால நம்ம குட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணதெல்லாம் ஒரே பேஜில் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணதை கொடுத்ததெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். இங்கிலீஷ்னு கொடுத்துருந்தோம், ரிப்பீட்டட் கொஸ்டின் இன்னின்னு கொடுத்துருந்தோம், ஜெனரல் நாலேஜுன்னு கொடுத்துட்டோம், எஸ்ன்னு கொடுத்துட்டோம், குளோபலான்னு கேட்டதுக்கு எஸ்ன்னு கொடுத்துட்டோம், மிஸ்டேக் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டோம், கொஸ்டின்லேயும் ஆப்ஷன்லேயும் ஆன்சர் கரெக்டுன்னு கொடுத்துட்டோம், குவாலிட்டியும் கொடுத்தாச்சு. இதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டோன்னா நமக்கு 30 பாயிண்ட்டு கிடைக்கும். ஆனால் இங்கே ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கொஸ்டின் ஆல்ரெடி 15 பேர் வெரிஃபை பண்ணிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, 14 பேர் பண்ணிட்டாங்க, ஒரு பேர் அந்த கொஸ்டினில் இருக்கிறனால நமக்கு அந்த கொஸ்டின் கிடைக்கல அப்படின்னு. அதனால தான் நமக்கு அந்த கொஸ்டின் கிடைக்கல. அப்போது இன்னொரு கொஸ்டின் எடுத்து செஞ்சு பார்க்கலாம். இது 12, 3 இருக்கிறனால இது எப்படி இருந்தாலும் கிடைக்காது. அப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். 6, 9 இதுவும் கிடைக்காது. 5, 2 இந்த கொஸ்டின் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கொஸ்டின் நம்ம டக்குன்னு பண்ணலாம். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் கொஸ்டின் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறோம். ஹவு மெனி மெடல்ஸ் வேர் won by இந்தியா இந்த Under-17 ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டே நம்ம ஆன்சர் செக் பண்ணி வச்சுக்கலாம். 11 மெடல்ஸ்னு எழுதியிருக்கு ஆன்சரு. அப்போ இங்கிலீஷில் இருக்கான்னு கேட்டோம், எஸ்ன்னு கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடான்னு கேட்குறாங்க. இங்கே நிறையா கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ நமக்கு இங்கே சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ இதில் மெயின் வேர்டு எதாக இருக்கும், Under-17 அப்படிங்கிறத நம்ம எடுத்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே 3 டாட்டில் ஃபைண்ட் இன் பேஜில் போயிட்டு நம்ம பேஸ்ட்டு பண்ணி கொடுக்கணும். அப்போது அங்கே எங்கெல்லாம் Under-17 வந்திருக்கு அப்படிங்கிறது காட்டும். ஒரு நிமிஷங்க, பேஸ்ட்டு பண்ணியாச்சு. Under-17 எங்கே வந்திருக்கு, இங்கே ஒரு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஹவு மெனி மெடல்ஸ் வேர் won by இந்தியா Under-17 ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2024 இந்த கொஸ்டின் ஆல்ரெடி இருக்குது. அப்போ அந்த கொஸ்டினை ஒன்று மார்க் பண்ணி கொடுத்துட்டு அப்போ இந்த கொஸ்டின் இருக்கான்னு இல்லை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் மார்க் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எஸ் கொடுத்துட்டு இங்கே எழுதணும் ரிப்பீட்டட் அப்படின்னு எழுதணும். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் இருக்குது, திருப்பி ஆட் பண்ணனால நமக்கு ரிப்பீட்டட்னு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கமெண்ட் கொடுத்தது எஸ் கொடுத்து கமெண்ட் ரிப்பீட்டட் அப்படின்னு எழுதணும். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் இருக்குது, திருப்பி ஆட் பண்ணனால நமக்கு ரிப்பீட்டட்னு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கமெண்ட் கொடுத்தது எஸ் கொடுத்து கமெண்ட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நிறையா கொஸ்டின் வந்துருக்கு பார்த்தீங்களா. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்து முன்னாடி போகணும். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ஸ்போர்ட்ஸை பற்றியான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸை பற்றி தான் கேட்டிருக்காங்க, அதனால் ஸ்போர்ட்ஸுன்னு எஸ் கொடுத்தாச்சு. டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு போகிறது வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். டைமர் ஓடுறது நம்ம இந்த கொஸ்டின்லாம் நல்லா படித்து நமக்கு புரியறதுக்கு வேண்டி, கரெக்டாக கொடுக்கறதுக்கு வேண்டி. அப்போ அதை கரெக்டாக யூஸ் பண்ண நம்ம கற்றுக்கணும். அப்போ வந்துருச்சு டைமரு, நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது இந்தியா சம்மந்தமான கொஸ்டினான்னு கேட்குது. இங்கே ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க இந்தியான்னு. அது இல்லாமல் நமக்கு இந்தியாவை பற்றி சொல்கிறதுனால இந்தியா எஸ்ன்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு கொடுத்து முன்னாடி போகிறோம். அதுக்கப்புறம் கொஸ்டினில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு கேட்குறாங்க.
எந்த கொஸ்டின்லேயும் மிஸ்டேக் இல்லை, நல்லா தான் கரெக்ட் ஃபார்மேட்டில் கொஸ்டின் போட்டிருக்காங்க, கரெக்டாக பண்ணியிருக்கனால நோ சொல்கிறோம். கொஸ்டினில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு கேட்குறாங்க ஆப்ஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு. ஆப்ஷனில் எதுவும் மிஸ்டேக் எதுவும் இல்லை, அதனால் அதுவும் நோ கொடுத்து முன்னாடி போகிறோம். நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க, அதனால தான் டைம் எடுக்குது. அதுக்கப்புறம் ஆன்சர் 11 கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்து வச்சிட்டோம், அதனால் ஆன்சர் கரெக்டு, அதனால் எஸ் கொடுக்குறோம். டைமர் போகட்டும். இந்த கொஸ்டின் இவ்வளோ டைம் எடுத்தனால கிடைக்குமா என்னன்னு தெரியல. முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக பண்ண பார்த்துருக்கோம், நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினோட குவாலிட்டி கேட்டிருக்காங்க, எந்த குவாலிட்டியில் இருக்குதுன்னு. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு என்ன குவாலிட்டி கொடுக்க தோணுதோ அந்த கொஸ்டினை பார்த்து என்ன குவாலிட்டி கொடுக்க தோணுதோ, நல்ல கொஸ்டின்னா நல்லதுன்னு சொல்லணும், இல்லை ரொம்ப புவர் குவாலிட்டினா புவர்னு சொல்லணும், மாடரேட்னா ஒரு ஆவரேஜாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல குவாலிட்டி கொடுக்கணும். இது நல்ல கொஸ்டினாக இருக்கனால நான் குட்டு கொடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே பேஜில் வந்துருச்சு. இப்போ ஆன்சர் 11 சொல்லியிருந்தோம், இங்கிலீஷ்னு சொல்லியிருந்தோம், ரிப்பீட்டட் கொஸ்டினான்னு சொல்லியிருந்தோம், மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இவ்வளோ கொஸ்டின் இருக்குது பாருங்கள். அந்த ஒரு ஆன்சர் 11 வச்சு ஒரு ஆன்சரை வச்சு இவ்வளோ கொஸ்டின் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸான்னு கேட்டாங்க, இந்தியாவான்னு கேட்டாங்க, கொஸ்டினில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, ஆப்ஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, அதெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட் கொடுத்துடணும். கொடுத்துட்டோன்னா நமக்கு 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 30 பாயிண்ட்ஸ் எப்போ கிடைக்கும்? நம்ம கொஸ்டின்னு நம்மளை போடாண்ட 14 பேரும் கூட வெரிஃபை பண்ணணும். அப்போ தான் நமக்கு 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதில் இப்போ நம்ம நிறைய பேர் ஏதாவது மிஸ்டேக், இப்போ நம்ம சொன்ன மிஸ்டேக் சொல்லலை, இல்லைன்னா நம்ம பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு பாயிண்ட்ஸ் கரெக்டாக நம்ம பண்ணுறது கரெக்டாக வெரிஃபை பண்ணணும். நமக்கு ஏதாவது தப்பாக வெரிஃபை பண்ணி ஏதாவது இருந்ததுன்னா மைனஸ் பாயிண்ட் வரும். மைனஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறது 30 பாயிண்ட்ஸாக இருந்ததுன்னா 60 பாயிண்ட்ஸு உங்களுக்கு அதில் மைனஸ் பாயிண்ட்டாக வரும். அப்போ கரெக்டாக பார்த்து என்ன ஏதுன்னு கொஸ்டின் நல்லா படித்து கரெக்டாக வெரிஃபை பண்ணணும். இதோட ஹிஸ்டரியும் நமக்கு டாஸ்க் ஹிஸ்டரியில் போனோன்னா வெரிஃபை கொஸ்டின் ஹிஸ்டரி எடுத்து இன்றைக்கி டேட்டு வச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். அதுக்கு நேராக டீட்டெயில்ஸ் டேபு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஆட் பண்ண கொஸ்டின், இப்போ வெரிஃபை பண்ணோம் இல்லையா அண்டர் 70 அப்படின்னு, அந்த கொஸ்டின் இங்கே காட்டும். வெரிஃபை ஆகிடுச்சு, எனக்கு 22 மார்க் தான் கிடச்சிருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோன்னா இப்போது நம்ம சொன்னோம் இங்கிலீஷ்னு சொன்னோம், ஓகேன்ட்டாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்னு 6% ஆளுக தான் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்ட்டு இருக்காங்க. மீதி ஆளுகள்லாம் 93% ஆளுக ரிப்பீட்டட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ கொஸ்டின் காட்டினனால அவங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு டைம் இல்லை. அதனால் அவங்க நோன்னு எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் நமக்கு இப்போ பாயிண்ட் கம்மியாயிருச்சு. அதை நீங்கள் பார்க்க வேணாம். அது ரிப்போர்ட் அண்ட் வரும்போது நமக்கு அதை ஓப்பன் பண்ணி வரும்போது நமக்கு அந்த போன பாயிண்ட்ஸு திருப்பி கிடைக்கும். இப்போ தப்பாக சொல்லியிருக்காங்க இல்லையா, ரிப்பீட்டட் கொஸ்டின் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க கையிலேருந்து 60 பாயிண்ட்ஸு மைனஸ் ஆகவும் செய்யும். இப்போ இவ்வளோ தாங்க வெரிஃபை அண்ட் டாஸ்க்கு.
அப்போ தேங்க்யூ.